ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலர் பை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎம் சேனல். சேனலில் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு சேனலில் பாருங்கள். இன்னைக்கு வந்து நம்ம ஐயா இசைஞானி எனக்கு எதுக்கு இப்போ பாராட்டு விழா அப்படிங்கிற மாதிரி தலைவருக்கு அதாவது இது நீங்க சொல்றதுதான் பாசன்ற பாஸ்கர்ல எதுக்கு நான் பாட்டு பாராட்டு விழா கேட்டன்ற மாதிரி ஆரம்பிக்கிறீங்க. சரி, ரைட், ஓகே. என்ன சிம்பனி சிகரம், அது சிம்பனின்ற ஆரம்பிச்சு அதுல ஒரு சிகரம் தொட்டுறாரு. ஆக்சுவலா போயிட்டு அந்த கான்சர்ட் நடத்திட்டு வந்தாரு போயிட்டு. அது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி. இது இளையராஜா சார் எப்படி நம்ம திரையுலகத்தை வந்தாரு சொல்லிட்டு கேட்டீங்க. இன்னைக்கு ஆயிரம் விமர்சனம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒருத்தர் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு, மீறி ஒருத்தர் நடந்துட்டு இருக்கு. ஆமா 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 இது வந்து அப்புறம் பேசலாம். அது பேசலாங்க. அது என் 10ஓட 11ங்க எல்லா கட்சி தான் கேம்பெயின் பண்றாங்க. இதுல என்ன இருக்கு பெருசு? இளையராஜா வந்து தமிழ் சினிமால ஒரு ஆகச்சிறந்த இசையமைப்பாளர் இருக்காரு. ஏன்னா வந்து ரஜினி சார், கமல் சார், ராமராஜன், மைக் மோகன் அனைத்துக்கும் எவ்வளவு பேருக்கு பாட்டு. அதாவது பாத்தீங்கன்னா எம்எஸ்பி சார்ன்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய இசை ஜாம்பவான் இருந்தாரு. அந்த டைம்ல உள்ள வந்து 1976 ஆக்சுவலா அறிமுகம் ஆகிறாரு திரைப்படல. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நிறைய வந்து கச்சேரிகள்லாம் வாசிச்சுதான் அவர் வரலாறு இருக்கு. உள்ள வரல. அவர் போய் கச்சேரி, சின்ன கச்சேரி ஊர்ல இதுல கச்சேரி எல்லாம் பண்ணி 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 இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. நிறைய டிகிரேட் அவருக்கு. ஆமா, ஏன்னா அவரு சமூக ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டார். சமூகம் ரொம்ப ஒடுக்குனாங்க. அவர் மேல இந்த சமூகத்துல இருந்து மேல வந்தது அவர் பெரிய விஷயம் அப்படிதான் சொல்லணும். ஆனா திரைப்படத்துல வந்து ஒரு கலைஞனா பார்க்கும்போது இந்த திரைப்பட கலைஞருக்கு வந்து இந்த ஜாதி இல்ல. நம்ம இப்போ வந்து ஜாதி இதை பத்தி அப்பெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த காலகட்டத்துல எவ்வளவு மேலோங்கி நம்ம வந்து இந்தியால வந்து என்னன்னா மேல இருக்க இசைகள் வந்து இசைகள் செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதெல்லாம் வந்து தமிழ்நாடு டாமினேட் ஆனது. ஆனா நம்ம ஊர்ல இருந்து கிராமிய இசையை கொண்டு வந்து அடிக்கிறான் பாரு. யாரா இது பாட்டு இப்படி போட்டுருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இசைக்கு மொழி கிடையாது, ஜாதி கிடையாது, இனம் கிடையாது, வெறி கிடையாதுன்றதுக்கு இளையராஜா சார் ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்காரு. அவருக்கு மேல 1000 விமர்சனங்கள் வச்சாங்க. இப்ப இன்னைக்கு காலகட்ட 2K ஜெனரேஷன் தெரியாது அவங்களுக்கு. ஆக்சுவலா சிவகுமார் சார் படம் அன்னக்கிளிப்பன்றது நடிகர் சூர்யா சாருடைய அப்பா இருக்காரு, அவரோட படம் தான் அது. அந்த படம் தான் அவர் இசையமைப்பாளர் அறிமுறாரு. அறிமுக பாடத்திலே பாடல்கள் பயங்கரமா ஹிட். ஒரு காலகட்டத்தில் எப்படி ஆச்சு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து பெரிய பெரிய நடிகரோட கை கொண்டு ஆச்சுன்னா இளையராஜா சார் இசையமைச்சா அந்த படம் ஹிட்டடா. ஆமா ஆமா, பாதி படங்கள் பாத்தீங்கன்னாக்க சாருடைய மியூசிக்காக ஓடின படங்கள்லாம் இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச 70s கிட்ஸுக்கு நல்லாவே தெரிஞ்சு, 80s கிட்ஸுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதை பத்தி. ஏன்னா எதை தொட்டாலும் அதுவும் எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு இசையமைப்பாளர் பண்ணி ஒரு டெக்னாலஜி வச்சுட்டு ஒரு படத்துக்கு இசையமைக்கிறதுக்கு இசையமைப்பாளர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சொல்லுங்க, கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப இருக்கு, கஷ்டப்படுறாங்க. ஆனா அவர் அந்த காலகட்டத்திலே 4 படத்துக்கு ஒரே டைம் டேப் ரெக்கார்ட் தான் நடக்கும். அதான் இன்னொரு விஷயம் பாருங்க, இளையராஜா சார் அப்படி கேள்விப்படும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, படுத்துக்கிட்டே பாட்டு போட்டுருக்காரு. அது வாய் ஆக்ஷன்லயே. அதான் அந்த காதலின் தீபம் இந்த படம் ரஜி சார் படத்துல வரக்கூடிய பாட்டு. படுத்துக்கிட்டே அந்த மௌனத்திலே பாட்டு போட்டு அந்த பாட்டை எவ்வளவு ஹிட், இந்த காதலின் தீபம் சொல்லிட்டு ஹிட். இன்னைய காலகட்டத்துல பாருங்க, இன்னைக்கு ஒரு படத்தை அந்த பழைய காலகட்டத்துக்கு எடுத்து போகணும் அப்படின்னாக்கா இசையமைப்பாளர் யாரோட பாட்டு தேவைப்படுது? இன்னைக்கு பாருங்க, சிம்பிளா பாபா பக்கமா காலை நேரத்தின்றல் சொல்லிட்டு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு போடும்போது பழைய காலத்துக்கே அந்த நம்மள கொண்டு போயிடுது. அதே மாதிரியே அந்த ஜானி படத்துல பாட்டு ஒண்ணு வரும் பாத்தீங்கன்னா, இந்த மழையில நினைச்சு ஒரு அந்த பாட்டா, அந்த பாட்டு நல்லா இருக்கும். நீங்க எந்த பாட்டு சொல்றீங்க? அந்த பாட்டுங்களா? அதே மாதிரி ஜானி படத்துல பாத்தீங்கன்னா செனரிட்டா பாட்டு, அது ஒரு ஸ்டார்ட் விட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இன்ன வரைக்கும் ட்ரெண்டில் இருக்கும். அது நிறைய விஷயங்கள்ல வெளில போயிட்டு ஆராய்ஞ்சு அவர் தன்னை இசையில கொண்டு கலந்தாரு. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு காப்பியா தெரியும். காப்பீடு அது ஒரு கலை. காப்பீடு கலை இல்லைங்க, தவறாக புரிஞ்சுக்காதீங்க. என்னென்ன விஷயம் டேட்டா அனலைஸ் பண்ணி நம்ம தமிழ் சினிமாவுக்கு புதுமையா கொடுத்தாரு அந்த டைம்ல. இன்னைக்கு வந்து அதை செஞ்சா இன்னைக்கு வந்து காப்பிரைட்ஸ் அது சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்ப இவரே சார் மேலே இப்ப காப்பிரைட்ஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணாங்க. ஏன்னா ஏன் வந்து இப்போ ஒரு பாட்டு கொடுத்துட மாட்டியா, பாட்டை செய்ய மாட்டியா, நம்ம சேனல்ல 5 கோடி இளையராஜான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆக்சுவலா அவருக்கு பாசிட்டிவ் தான் அந்த வீட்டில் பேசியிருந்தோம். டைட்டில் மட்டும் தான் அப்படி இருந்துச்சு. என்ன ஒரு கான்செப்ட், எதுக்காக காசு கேட்கிறாரு? ஏன்னா அவரோட பாடலுங்க அது. அவரோட பாடலை பயன்படுத்தி நீங்க படத்தை சம்பாதிக்கிறீங்க. நீங்க ஒன்றும் தானமா பண்ணல. அதை வச்சு நீங்க வந்து 10 ஏழைகளுக்கு வந்து தானம் பண்ண போது கிடையாது. அதை வச்சு நீ ஒரு பிசினஸ் பண்ற. அந்த பிசினஸ் ஏன் பாட்டை வச்சு பண்ண எனக்கு உரிமை கொடுத்தான், நியாயமான விஷயம் தான் அது உண்மை. அதை கேட்டு அவர் கோர்ட்டு போனா ஜெயிச்சு போனார். ஏன்னா அவர் பக்கம் நாயன்னு சொல்லி ஜெயிச்சு. ஏன்னா பாட்டு உரிமைன்றது எப்படின்னா தன்னுடைய சொந்த கலை அது. அது அவருக்கு அவங்களுக்கு உரிமையானது. என்னதான் நீங்க பணம் வாங்கிட்டு தான் பாட்டு போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு அவரு கிரியேட்டர், அங்க அவர் கிரியேட் பண்ணது அவரோட தப்பு உனக்கு. நீ வேணா முழு ஆபரேட் அந்த மியூசிக் சேனல் வாங்கி வச்சிருக்க. ஆனா அப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஆமா ஆமா ஆமா, இல்ல அது ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது. ஆனா இதை பத்தி சில பேர் நான் சொல்லுவாங்க, திரும்ப இளைய சார் ஐயா அவரா பணத்தாசை பிடிச்சாரு. என்ன பணத்தாசை? ஏன் காசை நான் கேட்கறது எந்த உரிமை? அவர் நல்ல கொஞ்சம் தானே கொஞ்சம் தலக்கணம் பிடிச்சிருந்தது.
அது ஆமா ஆமா சொல்லுவாங்க கண்டிப்பா. அவரு விருப்பம், அவரோட வாழ்க்கையில அவர் அப்படி இருக்காருங்க. நம்ம எட்டன் பார்க்கும்போது அப்படி தோணுது. நீங்க தனிப்பட்ட முறையில அவரை நீங்க பேசணும்னு அது அவரே ஒரு மேல சொல்றேன், ஆமா எனக்கு நான் பண்ற தப்பு தெரியுது, என்ன பண்றது, நான் இப்படிதான் என்னோட இயல்பா இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப அப்படி அப்படிப்பட்ட ஒரு ஆளை போய் நம்ம போய் சொல்ல முடியுமா? அதான் அவர் 1000 விமர்சனங்கள் அவரை பண்ணாலும் அவர் மேல தப்பு கிடையாதுன்றத கோர்ட் மேல திரும்பிச்சு. இப்ப இன்னைக்கு அந்த கார்பரேட்ஸ் கூட செயல்படுறாங்க, நிறைய படங்கள் பாட்டு வருது. ஆமா, இன்னைக்கு அவரோட பாடல்கள் இல்லாம பாருங்க. நானும் சொல்றேன், இன்னைக்கு இந்த காலகட்டத்துல ஜெயம் ரவி சார் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சாரு. அவரு ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துல கூண்டுக்குள்ள என்ன வச்சு ஒரு பாட்டு வருது. அதுதான் அந்த பாட்டு தான் அந்த படத்தோட பிளாட்டாவே அமைஞ்சிருக்கிறப்ப அவரோட இசை என்ன தோத்து, அது என்ன சொல்றது, அவருடைய மகிமை இப்பதான் புரிய வருது. அவருடைய இசைய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டா எழுதி கொடுத்து இசை வடிவத்தை எழுதி கொடுத்து பாடக்கூடிய ஒரே ஒரு நடிகர், ஒரு இசையமைப்பாளர் இருக்காருன்னா இதுல இப்போதைக்கு இந்தியாவிலேயே இளையராஜா சார் மட்டும்தான். ரகுமான் சார் பாட்டு தனி. ரகுமான் சார் என்னடா சொல்லுவாங்க கேட்டா, ரகுமான் சார் உருவாக்குன பட்டறையே வந்து இளையராஜா தான் சொல்லலாம். ஆமா ஆமா, அவருடைய பாட்டு தனி, இவங்களோட பாட்டு தனி. இப்ப இவர் லெஜெண்ட் மாதிரி, இவரெல்லாம் ஒரு ஆசான் மாதிரி, இவரு ஸ்டூடெண்ட் மாதிரி. இவங்க ரெண்டு பத்தி நான் ஸ்டூடெண்ட் ஒரு பெரிய ஆனா கூட இவங்களை கம்பேர் பண்ண முடியாது. இவங்களுக்கு அதோட திறமைகள் அதிகமா தான் இருக்கும். ஆமா சரிங்களா? அப்ப பட்டறையில வேலை செஞ்சவங்க பெரிய ஆளா, பட்டறை வச்சிருந்தவன் பெரிய ஆளான்னு கேட்டா பட்டறை வச்சிருந்தா பெரிய ஆளா இருக்கும். சரி, நம்ம இதுதான் சொல்ல வரோம். ஒரு காலகட்டத்துல இளையராஜா இன்ன வரைக்கும் அவர் படம் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு எல்லா படங்களையும். நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையில மறந்து போகும்போது நைட்ல தூங்கும் போது இளையராஜா சாங் கேட்டா அது ஒரு மாதிரி இருக்கும். இன்னைக்கு 1000 பிட் சாங்ஸ் வந்தாலும் நல்லா பாருங்களேன், இன்னமும் அந்த பாடல் இன்னுமே நீங்க வேணா பகல் என்ன பாடுறான்னு இரவுல தூங்க போறப்ப அவர் கையை பிடிச்சி தூங்க வைக்க முடியாம ஆளே கிடையாது. மருந்து எனக்குலாம் ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா சோகமான மைண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஆனா வெளில பார்த்தா 4 பேர் வரும்போது சிரிச்சு பேசிடுவோம், அந்த மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த கல்யாணமலை பாட்டு நான் போறோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்மள கனெக்ட் பண்ணக்கூடியமான பாடல்களை கொடுத்துருக்காரு ஒரு பாடலையும். அதே மாதிரி ஒரு படங்கள் ஓடுறதுக்கு முக்கிய காரணமே அது பேக்ரவுண்ட் இசை. ஆமா, எவ்வளவு படங்கள் அந்த தளபதி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இசையிலேயே ஸ்கோர் பண்ணிருப்பாரு. ஒண்ணு இல்ல, ரஜினி சார் என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா ஒரு பார்வை பார்ப்பாரு, அந்த இடத்துல ஒரு விசில் சவுண்டு, ஒரு புல்லாங்குழல் சவுண்டு. ஹீரோயின் பார்ப்பாரு, ஹீரோயின் பார்க்கும்போது ஒரு ஃப்ளூட் சவுண்ட் வரும். அப்போ ஒரு பேக்ரவுண்ட் இசையில இந்த காலத்துல நம்ம வந்து அனிருத் சார், அனிருத் சார்லாம் வந்து என்ன கீபோர்டு, எலக்ட்ரானிக்கல் கீபோர்டு வச்சு போடுறாரு. என்னதான் நம்ம போய் சொன்னாலும் தப்பு சொன்னாலும் உண்மைதான், கீபோர்ட்ல போடுறாரு. ஆனா இளைய சார் ஹார்மோனியத்துல இசை வாசிச்சு அதான் அவர் சொல்லிருப்பாரு ஒரு மேடையில, என்னதான் நீ கீபோர்ட்ல இசை போட்டாலும் அது ஒரு மியூசிக் நாலேஜை டம்ப் பண்ணும். ஆனா உண்மையான இசையை கல் போட்டீங்கன்னா அது உங்க என்ன பண்ணா புத்துணர்ச்சி கொடுக்கும். அதை போல என்ன சொல்ல, எல்லா மியூசிக் ஐட்டும் ஒரு கேள்வி வச்சுக்கிற வேண்டும். இல்லைன்னா ஒரு மியூசிஷியன்ஸை வந்து நீங்க உள்ள வச்சு வாசிங்க, அப்பதான் அந்த சாங் வந்து உயிரோட. ஒரு சாங்ஸுக்கு பாத்தீங்கன்னா 1000 பேர் வாசிப்பாங்க, 100 பேர் வாசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப சாங் உயிரோட்டமா இருக்கும், தெரியும் நம்மளுக்கு அந்த சாங் ஏதோ ஒரு பல்ஸ் ஏதோ ஒரு பிடிச்சிருப்பாருன்னா அது எல்லா மியூசிஷியன்ஸ் வாசிச்சு அதனால அந்த இசையை கொண்டு வந்திருப்பாங்க. இவ்வளவு பெரிய சாதனை பண்ண ஒரு ஆளுக்கு ஒரு 50 கொண்டாட்டம் கொண்டாட தப்பு இல்லையே. அப்ப இந்த தமிழக அரசு வந்து என்னன்னா ஒரு நல்ல ஒரு நிகழ்வா அவருக்கு நம்மள தமிழக அரசு மேல இந்த ஆட்சி மேல 1000 குறைகள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல நிச்சயமா பாராட்டியாக காரணம் ஒரு இசை கலைஞருக்கு எந்த ஒரு அரசுமே செய்யாத ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து ஒரு ஆளுக்கு செஞ்சிருக்காங்க. அவர் அந்த பாராட்டு தகுதி உள்ள ஒரு ஆளு தான். ஒரு 80 வயசுக்கு மேல இருக்கு ஒரு மனிதர், 82 இயர்ஸ். இன்ன வரைக்குமே ஜமான்னு சொல்லிட்டு போய் விடுதலை பார்ட் 2 ஜமா அப்படிங்கிற ஒரு புது படங்களுக்கு புதுமுக டைரக்டருக்கு அவர் படம் அடிச்சு ஒரு வாழ்நாள் சாதனையாளர் ஆயிட்டார். அது உண்மைதான், இன்னமும் சரிதான். இளையராஜா சார் வந்து இன்னும் ஒரு 100 வருஷம் ஆனாலும் சரிதான், அவரோட பாடல்களை கண்டிப்பா 100 வருஷம் கிடையாதுங்க, இன்னும் 1000 வருஷம் மண்ணு போனாலும் அந்த மனிதரோட பேரு அழியவே அழியாது. அப்பவே அப்படி போட்டு வச்சிருக்காரு. ஆமா, இப்படி ஒரு மனிதருக்கு இந்த 50,000 பாராட்டுகள் வந்து நிச்சயமா தேவை. இதை எடுத்து தமிழக அரசுக்கு உண்மையாலுமே ஒரு அந்த நிகழ்வுக்கு உலகநாயகன் கமலஹாசனும் ரஜினி சாரும் கமல் சாரும் ஒண்ணாமது இருக்காங்க. உலகநாயகன் கமலஹாசனும் சூப்பர் ஸ்டார் இந்தியன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஆமா, அவங்க கூட அடுத்த படம் கூட 2 பேரும் ஒன்று கைக்கு வச்சிருக்காங்க. அந்த படத்துக்கு இசை பல இளையராஜா கூட இருக்கலாம், பேசுவோம். அது மாதிரி இளையராஜா சாரை பார்த்தா டேட்டா நிறைய வச்சிருக்கோம். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா ராஜா சாரை பத்தின இன்னும் டீடைலான வீடியோ நம்ம போடுவோம். அவர் எப்படி உள்ள வந்தாரு, அவரோட பயோகிராஃபி படம் வர வந்துகிட்டு இருக்கு. அது பெரிய வரலாறுங்க. இப்ப ஷார்ட்டா நம்ம மேலோட்டமா சொல்லி முடிச்சிட்டோம். அவர் வாழ்க்கைன்றதுனா ஒத்தனை வருஷம் வாழ்ச்சிருக்காங்க. இத்தனை வருஷத்துல வாழ்க்கைய வரலாறு ஒரு 5 வருஷத்துல சொல்ல முடியாது நம்ம. அதனால இந்த வீடியோ கன்க்ளூஷன் பண்ணி முடிச்சுப்போம். இளையராஜா சாருக்கு 50 ஆண்டுகள் நிறைவேறதுக்கு எங்களுடைய சேனல் சாரா ரொம்ப வாழ்த்துக்களை இளையராஜா சாருக்கு தெரிவிச்சிடறோம். அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா மிகப்பெரிய ஃபேன். என்ன ஒரு குடும்பம் கேட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு காப்பரேட் போட்டாங்க, அது ஒரு விஷயம். இளையராஜா சார் மியூசிக் பயன்படுத்தி தப்பு கிடையாது, தப்பு தான். அவர் நண்பரே தப்புனாலும்
தப்பு தான். தப்பு அதான் சொன்னேன், ரைட். குறிக்கோள் காட்டுறான். சேனல்ல பாருங்க. இதுல ஏதோ கருத்து உங்களுக்கு இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். காலர் மைக் சேனல். இளையராஜா சாருடைய காப்பிரைட் சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லையோ இல்லை பின் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. அதையும் செக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.